சரி, இப்போ 4 சுவிட்ச் இருந்தா எப்படி? இப்போ 4 சுவிட்சை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோன்றதை பொறுத்து இருக்கு. இப்படி கனெக்ட் பண்ணியிருந்தாலும் போரும். அப்போ இந்த நாளில் ஒன்று வந்து ரூட் சுவிட்ச் ஆயிரும். எதை பேஸ் பண்ணி? மேக் அட்ரஸ் பேஸ் பண்ணி. ஒருவேளை நீங்கள் ப்ரையாரிட்டியை மாற்றினீங்கன்னா எந்த சுவிட்சுக்கு குறைவான ப்ரையாரிட்டி இருக்கோ அது. இல்லைன்னு சொன்னால் இது வந்து மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி தான். ஸோ இது ஒருவேளை நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி 4096 அப்படி நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சுவிட்சே வந்து ரூட்டாக மாறி இருக்கும். சுவிட்ச் பிசிடி எல்லாம் என்ன பண்ணணும்னா டெசிக்னேட்டட் சுவிட்சுன்னு சொல்லுவோம். அது ரூட் சுவிட்ச் இல்லாத மற்ற எல்லா சுவிட்சையும் டெசிக்னேட்டட் சுவிட்சஸ் சொல்லுவோம். டெசிக்னேட்டட் சுவிட்ச் என்ன பண்ணணும்னா ரூட் சுவிட்சுக்கு எந்த பாதை வழியா போன குறைஞ்ச செலவுல போகலாம் ரூட் சுவிட்சுக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். இப்போ இந்த போர்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு பேர் என்னன்னு தெரியும். இது டெசிக்னேட்டட் டு ஃபார்வர்டிங்னு சொல்லுவோம். ரூட் போர்ட்ல இருக்கிற ரூட் சுவிட்சில் இருக்கிற எல்லா போர்ட்டுமே டெசிக்னேட்டட் போர்ட்ஸ்னு சொல்லுவோம். அது ஃபார்வர்டு பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த சுவிட்ச் பி என்ன பண்ணுது? இந்த பக்கம் போனா கிட்டையா இல்லை இப்படி போனா கிட்டையான்னு பார்க்கும். அது எதை பேஸ் பண்ணி பார்க்கணும்? காஸ்ட்டை வச்சு தான் பார்க்கும். ஒருவேளை எல்லா இடத்துலையும் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் இருக்கும். பெரும்பாலான டிசைன்லாம் எல்லாமே வந்து ஒரே ஸ்பீட் லிங்கை தான் போடணுன்றது ஒரு நல்ல ஒரு பழக்கம். ஒரே ஸ்பீட் லிங்க் இருக்கும்போது அப்போ காஸ்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா இதுவும் 19, இதுவும் 19, இதுவும் 19, இதுவும் 19 சொன்னா இதை பிளாக் பண்ணிட்டு இது வழியா போறதுங்கிறது ஒரு பெரிய முட்டாள்தனமான வேலை. ஏன்னா காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. 19 19 19 3 19 இல்லையா? அப்போ என்ன பண்ணும்னா இதை தான் வந்து நம்ம ரூட் போட்டா மாத்தணும் அப்படின்னு ரூட் போட்டு மாத்திட்டு ஃபார்வர்டிங்க்கு வச்சுக்கும். அதே மாதிரி தான் இந்த சுவிட்ச், இந்த போட்டு தான் ரூட் போட்டுன்னு வச்சுக்கிட்டு ஃபார்வர்டிங் பண்ணோம் இல்லையா? சரி, அப்போ இந்த சுவிட்சுக்கு ஒரு ரூட் போட்டு இருக்கணுமே. அது எந்த வழியா இருக்கும் அப்படின்னா இந்த சுவிட்ச் என்ன பண்ணோம்னா இப்படி போனாலும் 19 19 19 19 என்ன அது 48 38 இப்படி போனாலும் 38. என்னடா பண்றது, இது ஒரே ஒரு சட்ட சிக்கலா போச்சு அப்படின்லாம் யோசிச்சுலாம் இருக்காது. சரி அப்படியா, சரி காஸ்ட் ஒரே மாதிரி இருக்குதா, அடுத்து பக்கத்துல இருக்கிறவன் இவன் ப்ரையாரிட்டியும் இவனுடைய ப்ரையாரிட்டியும் கம்பேர் பண்ணும். 2 பேரும் ஒரே ப்ரையாரிட்டி வச்சிருக்கிறானுங்களே, என்ன பண்றது? அப்போ மேக் அட்ரஸை கம்பேர் பண்ணும். இவந்து வந்து பிபிபின்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு இவந்து சிசிசின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பேனிங் ட்ரீக்கு ஸ்மால் தான் பிடிக்கும் இல்லையா? அப்போ இதை என்ன சொல்லணும்னா ரூட் போட்டுன்னு சொல்லிக்கும். இது வழியா நான் போறேன், இதுதான் எனக்கு ரூட் போட்டு நான் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோ. இது வழியா ஃபார்வர்ட் பண்ண இங்க பிளாக் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப இதுக்கு என்ன பேருனா டெசிக்னேட்டட் டு ஃபார்வர்ட். இது ரூட் போட்டு, இது டெசிக்னேட் ஃபார்வர்ட், இது ரூட் போட்டு. அப்போ இதுதான் வந்து டெசிக்னேட்டட் ஃபார்வர்டு, இதுதான் பிளாக்கிங். புரிஞ்சுதுங்களா? இப்படிதான் பிளாக்கிங் ஸ்பாட் தேர்ந்தெடுக்கப்படுது. சரி, நீங்க 4 5 சுவிட்ச் 6 சுவிட்ச் வச்சுலாம் பாருங்க. பெரும்பா எல்லாம் ஒரே மாதிரி கதை தான் இருக்கும். அடுத்தது ஒரு கன்ஃபிகரேஷன்ல காஸ்ட் மாத்ததுக்கு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? வேற எதனா கன்ஃபிகரேஷன் தேவையா? இல்ல, இந்த கன்ஃபிகரேஷன் இதுல பார்க்கல சார். அதுல வெறும் காஸ்ட் ஒண்ணு மாத்தினா எப்படி அது ரூட் சுவிட்சா மாறிச்சு, எப்படி அந்த 4096 செட் பண்ணாங்க, அதுதான் உங்களுக்கு பார்க்கணும் இனி இல்லையா? அது தவிர வேற எதுவும் இதுல புதுசா ஏதாவது இருந்துச்சா?
எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது போன முறை என்ன லேப் பண்ணோன்னு. இப்படி ஒரு எஸ் சுவிட்ச் எடுத்துக்கணும், இப்படி ஒரு சுவிட்ச் எடுத்துக்கணும், இங்கே ஒன்று வச்சுக்கணும், இங்கே ஒன்று வச்சுக்கணும், இங்கே ஒரு பிளாக் இருந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லை? எனக்கு ரொம்ப தெளிவாக ஞாபகம் இருக்கும். 3 வாரம் கழிச்சு வந்தால் தானே இதை கொஞ்சம் கேட்பேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க, ரைட்டு. போன வாரம் எடுத்ததுக்கே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இங்கே ஒரு பிசி வச்சுக்கிட்டோம், இங்கே ஒரு பிசி வச்சுக்கிட்டோம். நம்ம இங்கே வந்து ஒயரை கட் பண்ணோம், பார்த்தீங்க எவ்வளோ பேக்கெட் லாஸ் ஆகுது. திருப்பி அந்த ஒயரை கனெக்ட் பண்ணும்போது எவ்வளோ பேக்கெட் லாஸ் ஆகுது, இதெல்லாம் பார்த்தீங்க. அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ரொம்ப ஸ்லோ இந்த நார்மல் ஸ்பேனிங் ட்ரீன்னு தெரிஞ்சுக்கணும்னு முடிச்சேன். அதனுடைய கண்டினியூஷனா இருந்தா இப்ப பிவிஎஸ்டி தான் வந்திருக்கணும். சரி, நீங்க ஒரு ஆர்வத்துல கேட்டீங்க 4 சுவிட்சுன்ட்டு, நான் அந்த 4 சுவிட்சுக்கு சினாரியை கொண்டு போனேன். சரிங்களா? இப்போ வாங்க, இப்ப என்ன செய்ய போறோம், நம்ம ஒரு 2 வீலன் எடுத்துக்கலாம். இது எதுக்காகன்னா, இந்த பிவிஎஸ்டினுடைய நன்மை என்னங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு தான். என்ன செய்ய போறேன், இந்த பிசி எடுத்து இங்க கனெக்ட் பண்ணிக்க போறேன். 10001 10002. அடுத்து என்ன பண்ண போறேன், இன்னொரு பிசி எடுத்துக்க போறேன், 20001 20002. அப்ப இந்த 4 பிசிலையும் சரி, இந்த 4 சுவிட்ச்லையும் 2 வீலன் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. வீலன் 10 நெட்வொர்க்குக்கும் வீலன் 20 நெட்வொர்க்குக்கும் நான் கொடுக்க போறேன். சரி, அப்படின்னா நடுவில் இருக்கிற சுவிட்சில் எதுக்கு நான் இதை கிரியேட் பண்ணணும்? ஏன் கிரியேட் பண்ணணும்னா, வீலன் 10 பாஸ் பண்ணி போகணுமே அந்த பக்கம். வீலன் 20யும் 10ம் இந்த சுவிட்சுக்கு வரணும்னா இது அலோவ் பண்ணணும். அப்போ 10 இதுல இருந்தாதான் என்ன பண்ணும், வீலன் 10 டிராபிக்கை அலோவ் பண்ணும், அனுமதிக்கும், ஊடுருவி செல்ல அனுமதிக்கும். சரி, அப்ப இங்கேயும் கிரியேட் பண்ண போறோம் வீலன் 20 வீலன் 10. அப்போ இந்த போர்ட் வீலன் 20யும் இந்த போர்ட் வீலன் 10 இருக்க போகுது. அதே போல இது வீலன் 20யும் இது வீலன் 10 இருக்க போகுது. இது பிளாக்கிங்கா இருக்குன்னு நமக்கு அது பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, வீலன் 10க்கும் இப்படிதான் போகணும், வீலன் 20க்கும் இப்படிதான் போகணும்னா, சும்மா உதாரணத்துக்கு 2 வீலன் எடுத்துருக்கிறோம், 2 கம்ப்யூட்டர் எடுத்துருக்கிறோம். ரியல் வேர்ல்ட்ல ஒரு 50 வீலன் இருக்குன்னு வச்சுக்கலாம். 50 வீலன் 500 கம்ப்யூட்டர் இருக்குன்னா 500 கம்ப்யூட்டருடைய டிராபிக்கும் ஒரு வழியாவே தான் போயிட்டு இருக்கும். அப்போ இது தண்டமா சும்மாவே இருக்கும், வீணாவே இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண போறோம், பயன்படுத்த போறோம். எப்படி பயன்படுத்த போறோம்னா, பாருங்க, இதுதான் வந்து பெர் வீலன் ஸ்பேனிங் ட்ரீனுடைய நன்மை என்னங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். பெர் வீலன் ஸ்பேனிங் ட்ரீனுடைய நன்மை என்னன்றது தான் நம்ம பார்க்கிறோம். அதனுடைய நன்மை என்ன, பெர் வீலன் ஸ்பேனிங் ட்ரீ லோட் ஷேரிங் பண்ணணும்னு நான் சொன்னேன். அது எப்படின்னா, இங்க போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், வீலன் 10க்கு 0 கொடுக்க போறேன் ப்ரையாரிட்டி. அதுவே இங்க வீலன் 20க்கு 0 கொடுக்க போறேன். இது ஒவ்வொரு வீலனுக்கும் தனித்தனி ஸ்பேனிங் ட்ரீ இருந்தாதான் சாத்தியம் இல்லையா? அதான் பெர் வீலன் ஸ்பேனிங் ட்ரீனுடைய அட்வான்டேஜ். என்ன செய்ய போறேன், வீலன் 10க்கு 0வும் வீலன் 20க்கு 0வும். இங்க வீலன் 10க்கு வந்து 4096ம் இங்க வீலன் 20க்கு 4096. அப்படின்னா வீலன் 10 வந்து எந்த சுவிட்ச்ல ரூட் ஆகிருக்கும், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எந்த சுவிட்ச்ல
VLAN 10 வந்து PCB. சுவிட்ச் பியில். சுவிட்ச் B. VLAN 10 உடைய ரூட் இது. VLAN 20க்கு எது ரூட்டா இருக்கும்? D, சுவிட்ச் D. VLAN 10க்கு வந்து பிளாக் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க VLAN 20க்கு பிளாக் இருக்கும். Yes. ஏன்னா VLAN 20க்கு இது ரூட். Root. VLAN 20 மேல பிளாக் பண்ணும், VLAN 10 கீழே பிளாக். கீழே. அப்போ ரெண்டு பாதையும் பயன்படுது இல்ல? ஆமா சார். மேல பாதையும் பயன்படுது, கீழே பாதையும் பயன்படுது. எந்த பாதையும் இங்க ஐடியலா இல்ல. ரெண்டு பாதையுமே நமக்கு பயன்படுது. சரி, இப்ப இது செஞ்சு பார்ப்போமா? செஞ்சு பார்ப்போம். ஸோ முதல் வேலையை நம்ம இந்த 4 சுவிட்ச்லையும் ரெண்டு VLAN 10 20 கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம இந்த போர்ட்டுகளை வந்து கரெக்டான VLANக்கு அதை அசைன் பண்ற வேலையை பார்க்கணும் இல்லையா? சொல்லுங்க, எந்த VLAN 10க்கு போடணும்? சார், எந்த போர்ட் VLAN 10க்கு போடணும், எந்த போர்ட்டை வந்து VLAN 20க்கு போடணும் சொல்லுங்க. சுவிட்ச் 1ல ஃபாஸ்ட் எத்தர்னட் 3 வந்து 10க்கு போடணும், 4 வந்து 20. அதுதான் இப்ப பண்ண போறேன். எப்படி VLAN கிரியேட் பண்றதுன்றத நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இந்த சுவிட்சுக்கு ஒரு பேரை வைக்கலாம். இந்த சுவிட்சுக்கு வந்து நான் சுவிட்ச் 1னே பேர் வைக்கிறேன். VLAN 10, VLAN 20. VLAN 20. No VLAN 209. இப்படிதான் ரிமூவ் பண்ணணும். தப்பு பண்ணிட்டீங்கன்னா இது இப்படிதான் நோ போட்டு ரிமூவ் பண்ணிடணும். சரி, அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி இன்டர்ஃபேஸ் F0/4 வந்து சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சிஸும் சுவிட்ச் போர்ட் ஆக்சிஸ் VLAN 10 10 இல்ல 20. 4 வந்து 20. 4 வந்து 20 கொடுக்கணும். அடுத்தது இன்டர்ஃபேஸ் F0/3 சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சிஸ் சுவிட்ச் போர்ட் ஆக்சிஸ் VLAN 10 கொடுத்துடணும். ஷோ VLAN பிரீஃப். சரியா அசைன் ஆயிருக்கா? ஆனா ட்ரங்க் கன்ஃபிகர் பண்ணும் கட்டாயம். ஏன்னா 2 VLAN போது இந்த 2 லிங்கும் ட்ரங்க் இருக்கணும். ஸோ F01 F02 ரெண்டுமே ட்ரங்க் ஆகணும் இல்லையா? ரெண்டுத்தையுமே ஒவ்வொரு இன்டர்ஃபேஸா போயிட்டு ட்ரங்க் கன்ஃபிகர் பண்றதை விட பெஸ்ட் என்னன்னா, பரவாயில்ல, நல்லா படிச்சிருக்கீங்க. இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் F0/1-2 சுவிட்ச் போர்ட் மோட் ட்ரங்க். அவ்வளவுதான். சரி, இப்போ ஷோ VLAN பிரீஃப் போட்டீங்கன்னா அந்த 2 இன்டர்ஃபேஸும் மிஸ்ஸிங். F01 F02 மிஸ்ஸிங். ஏன்னா அது ட்ரங்கிங் தான் பண்ணிட்டு இருக்குன்றதுக்கு இது ஒரு அடையாளம். என்ன கமெண்ட் போட்டா ட்ரங்க் பண்ணுதா இல்லைன்னு நமக்கு தெரியும்னா, அவ்வளவுதான். ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க். பாருங்க, இப்போதைக்கு இந்த 3 VLAN தான் இருக்கு. 3த்தையுமே அலோவ் பண்ணுது. ஒண்ணு வந்து நம்ம கிரியேட் பண்ணல, அதுவாவே பை டிஃபால்ட் இருக்கும். 10 20 நம்ம கிரியேட் பண்ணோம். அதை இந்த 2 போர்ட்டுகளும் அலோவ் பண்றேன்னு சொல்லுது. சரி, இப்போ ஒரு பக்கம் நீங்க ட்ரங்க் கன்ஃபிகர் பண்ணதுனால அந்த ஒயர்னுடைய மறுமுனையானது ட்ரங்க் ஆயிட்டு இருக்கும் இந்நேரம். அதனால அடுத்த சுவிட்ச்ல போயிட்டு F01ல கன்ஃபிகர் பண்ண வேண்டிய அவசியம் வராது. சரி, நம்ம என்ன பண்ணலாம், இந்த சுவிட்ச் 2 வந்து கன்ஃபிகர் பண்ணலாம். அதே போல இந்த சுவிட்ச் 4ஐயும், இது 3. சரி, சுவிட்ச் 3 முடிச்சுட்டு வந்துருவோம். சுவிட்ச் 3ல வந்து சுவிட்ச் 1ல செஞ்சது போலவே ஹவுஸ் நேம் சுவிட்ச் 3 VLAN 10 VLAN 20 interface range F0/1-2 switch port mode trunk. அடுத்தது இன்டர்ஃபேஸ் F0/3. இது வந்து VLAN 10 இல்லையா?
Yes, yes. Okay. switch put mode access, switch put access, VLAN 10. Yeah, 10, 4 வந்து 20. 20. முடிஞ்சது. அடுத்தது இந்த சுவிச்சஸ்ல VLAN போடணும் இல்லையா? சுவிட்ச் ஆமா. டூலையும் ட்ரங்க் கன்ஃபிகர் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா இங்க பண்ணதுனால இப்போ இந்த முனையும் நெகோஷியேட் ஆயின்னு இருக்கு. வேணா செக் பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். போயிட்டு ஒரு பேரை வச்சிருவோம். முதல்ல ஹவுஸ் நேம் ஸ்விட்ச் 2, 2. ஷோ VLAN பிரீஃப் எதுவுமே இல்லை. கிரியேட் பண்ணுவோம். VLAN 10, VLAN 20. சரி, ட்ரங்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க். ஆமா, ட்ரங்க் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஓகே. F01 F02 நெகோசியேஷன் தெரியுதா? என்ன ஆட்டோ மோடு தெரியுதா? இதுக்கு உண்டான அர்த்தம் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும் இல்லையா? சரி, இப்போ சுவிட்ச் 4க்கு போயிடும். அதே பண்ணிடலாம். அங்க என்ன பண்ணுவோம் அதே பண்ணுவோம். ஹவுஸ் நேம் ஸ்விட்ச் 4. VLAN 10, VLAN 20. வேற எதுவும் இங்க ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ ஸ்பேனிங் ட்ரீ நல்லா கவனிக்கணும். VLAN 1க்கு பார்த்தீங்கன்னாலும் இது பிளாக்கிங் சொல்லுது. சரிங்களா? என்ன VLANக்கு? VLAN 10க்கு பார்த்தீங்கன்னாலும் நான் பிளாக்கிங் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லுது. அதே இன்டர்ஃபேஸ். VLAN 20க்கு பார்த்தீங்கன்னாலும் அதே இன்டர்ஃபேஸை நான் பிளாக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 VLANக்கும் கீழே இருக்கிற பாதை அடைப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். சரி, இருந்தன் போது இப்ப என்ன செய்யலாம்? நமக்கு பர் VLAN ஸ்பேனிங் ட்ரீனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா லோட் பேலன்ஸ் பண்ண முடியும். மேனுவல் லோட் பேலன்ஸ் பண்ணலாம். நம்மளா ஷேர் பண்ணி விடலாம். 10 VLAN மேல போ, செகண்ட் 20 VLAN கீழே போ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் என்ன பண்ண போறோம்? ப்ரையாரிட்டி செட் பண்ண போறோம். ஏற்கனவே பேசின மாதிரி VLAN 10க்கு ப்ரையாரிட்டி 0 கொடுக்க போறோம். VLAN 20க்கு ப்ரையாரிட்டி 4096 தான் கொடுக்க முடியும். அது கம்மியா கொடுக்க முடியாது. 4096 0 இல்லைன்னா அடுத்தது 4096 தான். ஏன்னா நான் ஏற்கனவே விளக்கம் சொன்னேன். 2 to the power of 12ல இருந்து தான் பிட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இதனுடைய ஆப்போசிட் தான் இந்த சுவிட்ச்ல பண்ண போறோம். VLAN 20க்கு ப்ரையாரிட்டி 0 கொடுக்க போறோம். VLAN 10க்கு ப்ரையாரிட்டி 4096 கொடுக்க போறோம். சரி, ஒன்றும் இவ்வளவுதான். ஸோ இதை செய்வோம். முதல்ல சுவிட்ச் 2ல போயிட்டு இப்போதைக்கு சுவிட்ச் 2 வந்து எல்லாத்துக்குமே ரூட்டா இருக்கு. பாருங்க, ஷோ ஸ்பேனிங் ட்ரீ VLAN 10க்கும் இதுதான் ரூட்டு, 20க்கும் இதுதான் ரூட்டுன்னு சொல்லுது இல்லையா? ஆனா கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு அப்படி இருக்காது. பாருங்க, ஸ்பேனிங் ட்ரீ இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். எந்த கன்ஃபிகரேஷன் நம்ம இது வரைக்கும் பண்ணது இல்ல. ஸ்பேனிங் ட்ரீல லேபே பண்ணலன்னு இல்ல, கன்ஃபிகரேஷன் பண்ணல. போன கிளாஸ்ல ஒரு லேப் பண்ணோம், இந்த கிளாஸ்ல ஒரு லேப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இதான் முதல் கன்ஃபிகரேஷன். ஸ்பேனிங் ட்ரீ ஃபார் VLAN 10 ப்ரையாரிட்டி. நான் சும்மா 500 கொடுக்குறேன். என்ன சொல்லுது பாருங்களேன், ஒத்துக்காது. 500 கொடுக்க முடியாது,
கொடுக்குறதா இருந்தா என்ன பண்ண 0 கொடு, 4096 கொடு, 8192 எல்லாம் இன்க்ரிமெண்ட் ஆஃப் 4096 தான் கொடுக்க முடியும். இதுதான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க முடியும். ஏன் 32768 பை டிஃபால்ட் இருக்கு? 2 to the power 15 தான் ஆனர் பை டிஃபால்ட். அதை நான் சொன்னேன் ஏற்கனவே, ப்ரையாரிட்டி 32768 ஏன் இருக்குன்னு. சரி, இப்போ 0. அதே போல ஸ்பேனிங் ட்ரீ VLAN 20க்கு ப்ரையாரிட்டி 4096. சரி, இது சுவிட்ச் 2ல. சுவிட்ச் 4ல அப்படியே ஆப்போசிட் செய்யறதா சொன்னோம் இல்லையா? ஸ்பேனிங் ட்ரீ ஃபார் VLAN 20 priority 0. Spanning tree for VLAN 10 priority 4096. முடிச்சு பாருங்க, இது கிரீன் ஆயிடும். ஏன்னா எந்த பாதையுமே பயன்படாம இருக்காது, எல்லா பாதையும் பயன்படும். அப்போ VLAN 20 வந்து கீழையும், கீழே இருக்கிற சுவிட்ச் ரூட்டா மாறிடும் VLAN 20க்கு. எந்த சுவிட்ச்? சுவிட்ச் 2, சாரி சுவிட்ச் 4. சுவிட்ச் 4 VLAN 20க்கு கிரீன் ஆச்சுப்பாங்க. சுவிட்ச் 4 VLAN 20க்கு ரூட் ஆகும், சுவிட்ச் 2 வந்து VLAN 10க்கு ரூட் ஆகும். பார்க்கலாமா? ஷோ ஸ்பேனிங் ட்ரீ ஃபார் VLAN 10 பாத்தீங்கன்னா இங்க இன்னமும் பிளாக்ல தான் இருக்குது. VLAN 10க்கு VLAN 10க்கு பிளாக்ல தான் இருக்குது. ஆனா VLAN 20க்கு இது ரூட்டா இருக்கும் இல்லையா? ரெண்டுமே ஃபார்வர்டிங் இருக்கு. மேல சுவிட்ச் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஷோ ஸ்பேனிங் ட்ரீ VLAN 10க்கு பாத்தீங்கன்னா ரூட்டா இருக்கும். ரூட்டா இருக்குதா? அப்ப எல்லாமே ஃபார்வர்டிங்ல இருக்கும். VLAN 20க்கு இது பிளாக்கிங்ல இருக்கும். அப்போ லோட் ஷேர் ஆகுதா? ஆகும். அப்போ இங்க இருந்து பிங் பண்ணும்போது கீழ் வழியா போகும். ட்ரேஸ் சாரி பிங் -T20002 இது கீழ் வழியா போயிட்டு இருக்குது. அடுத்தது இது பிங் பண்ணீங்கன்னா -10.002 போடலாம். இது மேல் வழியா போயிட்டு இருக்கு. அப்போ இந்த ஒயரை நான் துண்டிச்சுன்னா எந்த டிராபிக் கட் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா. அப்போ இந்த பிங்க் ஸ்டாப் ஆகாம போகணும் இல்லையா? இந்த பிசில இருக்கிற பிங்க் ஸ்டாப் ஆகாம போகணும். அந்த பிசி ஸ்டாப் ஆகும். பார்க்கலாமா? ஸ்டாப் ஆயிட்டு மேல் வழியாவே போக ஆரம்பிச்சிடும். இது ரெக்கவர் ஆகிற வரைக்கும். ஏன்னா 4096 இங்க இருக்குது, மற்ற எல்லா சுவிட்ச்லயும் 32768 இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா மேல் வழியா தான் போகும். இந்த சுவிட்ச் போயிருச்சுன்னா, இந்த சுவிட்ச் ரீச் ஆகலன்னா VLAN 20க்கு. கரெக்ட் தானே? திருப்பி இந்த லிங்க் வந்தோடனே இங்க கீழே வந்துடும். பார்க்கலாமா? அத கட் பண்ணி அப்படியே ஓபன் பண்ணா இது பிங்கு போயிட்டு தான் இருக்கும். VLAN 10ல எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? ஆனா VLAN 20 பாத்தீங்கன்னா போயிடுச்சு இல்லையா? இங்க ஃபார்வர்டிங் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நீங்க பாத்துருக்கீங்க போன கிளாஸ்ல. பாருங்க, இது பிளாக்கிங்ல இருந்துச்சு, லிசனிங்ல இருக்கு. இப்போ பிளாக்கிங்ல இருந்து லிசனிங்ல இருக்குது. இப்போ லேர்னிங் வந்துச்சு. அடுத்த ஃபார்வர்டிங் வந்துடும். ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. இப்போ பிங் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? மறுபடியும் கீழே ஒயரை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் VLAN 20க்கு மட்டும் டிஸ்டர்பன்ஸ் கிடைக்கும். திருப்பி VLAN 20 டிஸ்டர்ப் ஆகும். ஆனா VLAN 10க்கு பாத்தீங்கன்னா ஒன்னும் நடந்திருக்காது. என்னது? மேல வழியா போயிட்டு இருக்கு.
சாரி, VLAN 10 பாருங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா போயிட்டு இருக்கு. காரணம் லோட் ஷேரிங் பண்ணதுனால இந்த அட்வான்டேஜ் நமக்கு. இப்ப புரிஞ்சுதான் ஏன் ரெண்டு நிறைய இன்ஸ்டன்ட் பர் VLANக்கு ஏன் மதிப்பு இருக்குன்னு தெரியுதா? நம்மளால லோட் ஷேர் பண்ண முடியுது. இதுவே காமன் ஸ்பேனிங் ட்ரீனா இதை பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா எல்லா VLANக்கும் ஒரே ஸ்பேனிங் ட்ரீ தான் இருக்கும். ஆமாம் தானே? காமன் ஸ்பேனிங் ட்ரீ IEEE 802.1Dன்னு பார்த்தோம். அது வந்து ஒரே ஒரு ஸ்பேனிங் ட்ரீ எல்லா VLANக்கும் போறதுனால இப்படி தனித்தனியா ப்ரையாரிட்டி நம்ம செட் பண்ண மாதிரி பண்ண முடியாது. அதனாலதான் சிஸ்கோ என்ன பண்ணா அதை எடுத்து மாடிஃபை பண்ணி பர் VLAN ஸ்பேனிங் ட்ரீயா மாத்தி வச்சுட்டு இருக்கிறோம். இந்த பர் VLAN ஸ்பேனிங் ட்ரீ நான் எனேபிள் பண்ணனா கிடையாது, அதுதான் பை டிஃபால்ட் இருந்துச்சு. நம்ம சும்மா டியூன் பண்ணி பாக்குறோம். சரியா? இந்த லேபை நீங்க செஞ்சு பாருங்க. நம்ம அதுக்கப்புறம் தான் ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ போக முடியும். நீங்க இதை செஞ்சு பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான். ஓகே சார். மல்டிபிள் சுவிட்சஸ்